செஞ்சாதான் உன் பரம்பரை நல்லா இருக்கும், இல்ல அப்படின்னா அழிஞ்சு போவோம் பரம்பரை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக திருச்சி பாராளுமன்ற பொறுப்பாளர் வழக்கறிஞர் பிரபு அவர்கள். தமிழன் யாரென்று உலகிற்கே அடையாளப்படுத்திய 12 கோடி தமிழர் என்ற தேசிய இனத்தின் ஒப்பற்ற மாசற்ற தலைவன் தமிழ் தேசிய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி, அவருக்கு தம்பியாகவும் எங்களுக்கெல்லாம் அண்ணனாகவும் இருந்து வழிநடத்தும் முதன்மை கள போராளி எங்கள் அன்பு அண்ணன் அவர்களுக்கும் அன்பு உறவுகளுக்கும் வணக்கம். இந்தியாவிலேயே மிக நீண்ட நெடிய ஒரு சிறைவாசத்தை எமது அண்ணன்மார்கள் அனுபவித்து வருகிறார்கள். அதேபோன்று இந்தியாவிலேயே மிக நீண்ட நெடிய ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி விடுதலையை பெற்றார்கள். அந்த விடுதலையை இந்த தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்தி சிறப்பு முகாம் என்ற பெயரில் மற்றொரு சிறை தண்டனையை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 142 அது என்ன சொல்லுது? இந்தியாவில் தீர்க்கப்படாமல் நீண்ட நெடுங்காலம் நிலுவையில் இருந்தால் அந்த வழக்கிற்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வையோ அல்லது விடுதலையோ அந்த உச்சநீதிமன்றம் கொடுக்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 142 அந்த பிரிவின் கீழ் தான் 32 ஆண்டு காலம் நிலுவையில் இருந்த இந்த வழக்கை நிரந்தரமாக தீர்த்து வைத்து விடுதலை செய்திருக்கிறது. உனக்கு என்ன பிரச்சனை? மாநில அரசு உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? பிரிவு 161 இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 161 சொல்லி இருக்குது. என்னென்ன சொல்லி இருக்கு? மாநில அரசு சிறைவாசிகளை தன்னுடைய சிறைவாசிகளை தங்களுடைய அந்த எல்லைகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த சிறைவாசிகளை அந்த சிறை தண்டனையை குறைக்கவோ அல்லது விடுதலை செய்யவோ மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு என்று இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 161 சொல்லி இருக்குது. சொல்லுங்கப்பா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள், பயப்படாதரா? சோனமுத்தா பயப்படாதரா? சொல்லுங்க, ஒன்னாகாது, போய் சொல்லுங்க. என்ன கொடுமையை பாருங்க. 32 ஆண்டு காலம் இதனுடைய தொடக்க புள்ளியை நீங்க உணரணும், தயவு கூர்ந்து உணரணும். தொடக்க புள்ளி ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள் 1991 இங்க தமிழகத்துக்கு பிரச்சாரத்துக்கு வராரு. பிரச்சாரத்துக்கு வந்தபோது ஆங்கில நாளேட்டின் நிருபர் ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்கள் வெற்றி பெற்று மீண்டும் இந்திய நாட்டின் பிரதமராக இருந்தால், தேர்ந்தெடுக்கப்பட்டால் மீண்டும் ஈழத்திற்கு அமைதி படையை அனுப்புவீர்களா என்ற கேள்வியை கேட்கின்றார்கள். எஸ், அடுத்த நொடிய எஸ், டெஃபினெட்லி. அப்போ மீண்டும் ஒரு படுகொலை, மீண்டும் ஒரு கற்பழிப்பு, எங்கள் இல்லங்கள் இடித்து தள்ளப்படும், அழித்தொழிக்கப்படும். அதன் துவக்கப்புள்ளி தான். உணரணும், அதை புரிஞ்சுக்கணும். இதை யார் பேச மறுக்கிறாங்க? பேசல. உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு வச்சிருக்கு இப்ப மத்திய அரசு ரிவ்யூ பெட்டிஷன். இப்ப ஒரு காரணம் சொல்றாங்க, உட்கார்ந்து விவாதத்துல எல்லாம் பேசுறாங்க, காரணம் சொல்றாங்க. அங்கதான் ரிவ்யூ பெட்டிஷன் இருக்கு, மறுசீராய்வு மனு மத்திய அரசு தாக்கல் பண்ணி இருக்குது, நாங்க எப்படி விடுவிக்க முடியும்? என்னடா விடுவிக்க முடியாது? என்ன விடுவிக்க முடியாது? ரிவ்யூ பெட்டிஷன் என்பது நீங்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தால் அந்த மனுவிற்கு ஒரு எண் கொடுக்கப்படும், நம்பர் கொடுக்கப்படும். உச்சநீதிமன்ற நீதிபதியால் எண் கொடுக்கப்படும். அந்த எண்ணின் அடிப்படையில் இங்கு சம்பந்தப்பட்ட நால்வருக்கும் நோட்டீஸ் கொடுக்கப்படும். இதுவரையில் கொடுக்கப்பட்டிருக்குதா? அந்த மனு மீது இதுவரையில் கொடுக்கப்பட்டிருக்குதா? அப்ப என்ன, ஏனா தானா என்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்துவிட்டு இன்னும் 5 ஆண்டு காலமோ அல்லது 10 ஆண்டு காலமோ கடத்துவதற்கான ஒரு சதி திட்டம் தான் இது. சதி திட்டம். எப்படி அனுமதிக்க முடியும்? இவர்கள் யார் தெரியுமா? கடந்த காலங்களில் இதே மத்திய அரசின் அதிகாரிகள், அந்த ஆளுநர்கள், ஜனாதிபதிகள், இவர்கள் கீழ் 11 ஆண்டு 4 மாத காலம் நிலுவையில் இருந்தது மனு. எமது அண்ணன்மார்களின் மனு
11 ஆண்டு 4 மாத காலம் இவர்களிடம் நிலுவையில் இருந்தது. இந்த மத்திய அரசு தான் இப்ப ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் பண்ணி இருக்கிறான். உணர்ந்துக்கணும். பல காங்கிரஸ்காரங்க பேசுறாங்க, சொல்றாங்க கருணை மனு அனுப்புனீங்களா, கருணை மனுனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுட்டு பேசுறா. என்னன்னு பேசு, தெரிஞ்சுட்டு பேசு. அது மன்னிப்பு கேட்பதில்ல. ஐயோ நாங்க தவறி பண்ணிட்டோம், அதை உணர்ந்து எங்களை மன்னிச்சு தயவு செய்து விடுதலை செய்யுங்க, அது இல்ல மெர்சி பெட்டிஷன், கருணை மனு, அது இல்ல. விவாதங்களில் நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கப்பட்ட அந்த வாதங்கள் விடுவிக்கப்பட்டால், நீதிமன்றம் கவனிக்க தவறினால் அந்த வாதத்தை அந்த மனுவில் குறிப்பிட்டு ஜனாதிபதிக்கோ கவர்னருக்கோ இந்த நால்வரும் அனுப்பலாம், அனுப்பி இருக்கிறார்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கருணை மனு என்பது என்ன? இவங்க என்னமோ பிச்சை கேட்கறது நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றம் கவனிக்க தவறிய அந்த சொற்கள், அந்த வாதங்கள் எல்லாம் அந்த மனுவில் இடம்பெற்றிருக்கும். அங்க அவங்களுக்கு கிடைச்சதுக்கு பிறகுதான் அது கருணை மனுவா போகுது. அதுக்கு முன்னாடி அது சாதாரண மனுதான். கொடுமை இல்லையா? அது மற்றொரு சிறை தண்டனை வழங்குறது கொடுமை இல்லையா? அண்ணனுடைய அனுமதியோட கேட்கிறேன். எங்கள் அந்நியார் வழக்கறிஞர் கயல்விழி சீமான் அவர்கள் போய் பார்த்தாங்க. அப்படியே நானே உருகிட்டாங்க. நானும் போயிருந்தேன். 1 மணி நேரம் பாச போராட்டம். அப்படி எப்படி இருக்கு பாருங்க. அந்த பாசம் எப்படி ஏங்கி தவிக்குது பாருங்க. 32 வருஷம் பாதி வாழ்க்கையில பாதி வாழ்க்கை சிறையிலே கழிச்சாச்சு. எஞ்சிய வாழ்க்கை உங்களோட குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறது என்ன பிரச்சனை உங்களுக்கு? கடந்த காலங்களில் உங்கள் தகப்பனார் செய்த தவறை திரித்துக் கொள்வதற்கு வரலாறு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்குது. ஸ்டாலின் அவர்களே, திமுக அரசு கவனித்துக் கொள்ளணும். என்ன, உங்கள் தகப்பனார் நினைத்திருந்தால் 8 ஆண்டுகளுக்கு முன்பே இவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருப்பார்கள். நீதிபதி சந்திரவின் முன்பாக இருந்த அந்த மனு விசாரிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கும். எதேச்சையாக ஐயா நீதியரசர் சந்துரு அவர்கள் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்கிறார். அப்பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், எந்த மாதிரியான தீர்வு வரும் என்று கேட்கின்ற பொழுது அவரும் தன்னை மறந்து நல்ல தீர்வு வரும் என்று, பொதுவா நீதிபதிகள் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, தன்னை மறந்து பேசி விடுகிறார். நல்ல தீர்வு வரும் என்று. இவருக்கு மூக்கில் எதிர்த்துருச்சு. யாருக்கு? கருணாநிதிக்கு. எப்படி நல்ல தீர்வு என்றால் எப்படி? அவர் ஏன்டா நமக்கு ஒம்புன்ட்டு 5 பேர் கொண்ட டிவிஷன் பெஞ்சுக்கு மாத்தி விட்டு போயிட்டாரு. 7 வருஷம் கடந்து வந்துருச்சு. பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 ஜனாதிபதிகள்கிட்ட இருந்த மனு கடைசியா பிரதீபா பாட்டீல் நிராகரிச்சாங்க. இந்த மண்ணை சார்ந்த அப்துல் கலாம் அப்படியே வச்சுட்டு போயிட்டாரு. நாராயணன் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன இருக்குது? அப்ப மீண்டும் இப்ப கொண்டு வந்து ஒரு ரிவ்யூ பெட்டிஷனை தாக்கல் பண்ணி அதை நீங்க நிலுவை வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகிறது? விரைந்து நடவடிக்கை எடுத்து விசாரிச்சு அதுக்கு ஒரு தீர்வை கொடுக்கல. அதே போல அந்த சிறப்பு முகாமில் 120க்கும் மேற்பட்ட எனது அருமை தொப்புள் கொடி உறவுகள் சிக்கி தவிக்கிறாங்க. அது குறித்தும் என அண்ணன் மனித உரிமை மீறல் இது தெரியுமா தெரியாது இந்த அரசுக்கு? இதை உள்வாங்கிக் கொண்டு இந்த நொடிப்பொழுது கூட விடுதலை செய்யலாம். எந்த தடையும் இல்ல சட்டத்துல, அப்படி எந்த தடையுமே கிடையாது. இதை உள்வாங்கிக் கொண்டு தமிழ்நாடு அரசு உடனடியாக எந்த விதமான நிபந்தனையுமின்றி அவர்களை விடுவித்து அவர்கள் குடும்பத்தாரோடு எஞ்சிய வாழ்வை வாழ்வதற்கு உரிய சூழலை இந்த அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மாற்றுக் கட்சியிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு இன்று முதல் எங்கள் அன்பு அண்ணனோடு கரம் கோர்க்க வருகை தருகின்ற உறவுகளை அன்பு அண்ணன் சீமான் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ணனோடு இன்று பயணிக்க வருகை தருகின்ற உறவுகளை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வருக 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 என்று வரவேற்கிறோம்.